திரு ஹெச் ராஜா அவர்கள் சென்னையில் நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு பிராமணர் சங்க கூட்டத்தில் பேசுகிற போது சாதி படுகொலை ஆணவ படுகொலைகளுக்கெல்லாம் தூண்டி விடுகிறவர்கள் தமிழ்நாட்டில் 2 பேர், ஒருவர் திருமாவளவன், இன்னொருவர் சுபவீரபாண்டியன் என்று பேசியிருக்கிறார் என்பதை நான் தொலைக்காட்சிகளில் பார்த்தேன். அவர் காரைக்குடியில் எனக்கு பின்னால் அதே கல்லூரியில் படித்தவர். அப்போதெல்லாம் நன்றாக இருந்தார். ஒருவேளை இப்போது அவருடைய உடல்நலம் மனநலம் சரியாக இருக்கிறதா என்று அவர் மருத்துவரை பார்த்து கொள்வது நல்லது. நண்பர் என்கிற முறையிலையும் நான் சொல்லுகிறேன். இவர்கள் பிறந்த பிறகுதான் அருவாளை எடுத்தார்கள் என்று சொல்லுவது எவ்வளவு அபத்தம் என்பதை அவர் உணர வேண்டும். நாங்கள் பிறந்த பிறகுதான் மனுநீதி எழுதப்பட்டதா? அதற்கு முன்னால் மனுநீதி இல்லையா? மனுநீதியில் தானே இந்த வருணங்கள் சொல்லப்பட்டன. மயாசிருஷ்டம் என்னுடைய சதுர்வருணம் மயாசிருஷ்டம் என்று சொல்லுகிற கீதை நாங்கள் பிறந்ததற்கு பின்னால் எழுதப்பட்டதா? எனவே கீதை தொடக்கி வைத்த அந்த வருணம், அதற்கு முன்னால் இருக்கிற இவர்களுடைய புராணங்கள், இவர்களுடைய வேதங்கள், மனுநீதி புஷ்யமித்திரன் காலத்தில் எழுதப்பட்ட, சுங்கமித்ரா என்கிறவரால் எழுதப்பட்ட அந்த மனுநீதியில் இருந்து இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகள், வருண பாகுபாடுகள் வருகின்றன. அந்த அடிப்படையில் தான் இந்த ஆணவ படுகொலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆணவ படுகொலைகளை, சாதிய வேறுபாடுகளை களைய வேண்டுமானால் ஹெச் ராஜா போன்றவர்கள்தான் அதற்கு காரணம் என்பதை மக்கள் அறிவார்கள். அதற்கு தோழர் திருமாவளவனோ நானோ எந்த வகையிலும் காரணம் இல்லை. அவற்றை நிறுத்த வேண்டும், மக்கள் சமத்துவமாக வாழ வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். அது ஹெச் ராஜா போன்றவர்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும். அதே மாதிரி முற்போக்குவாதிகள்லாம் ஈழத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வார்த்தைகளுக்கு எல்லையே இல்லாமல் நிறைய வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு. அவர் வழக்கம் போல் பயன்படுத்துகிறதா இருந்தாலும் அவர் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி பொது இடங்களில் இந்த மாதிரி மக்கள் மத்தியில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசும்போது அது அவருடைய நோக்கம் என்னவாக இருக்கும்? அநாகரிகமாக ஹெச் ராஜா பேசுகிறார் என்பதில் அதிசயம் ஒன்றுமில்லை. நாகரிகமாக பேசினால்தான் அது செய்தி. எப்போதாவது ஹெச் ராஜா நாகரிகமாக பேசினார் என்றால் அது பற்றி நீங்கள் கருத்து கேளுங்கள், கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன். அந்த வாய்ப்பு உங்களுக்கும் வராது, எனக்கும் வராது. அநாகரிகமாக பேசுவது அவருடைய இயல்பு, அதுதான் அவருடைய சுபாவம். அப்படி பேசித்தான் அவர் அரசியல் அரங்கிலிருந்து அழிந்து கொண்டிருக்கிறார் என்பதை அவராவது உணர்ந்தால் நல்லது.